கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்மஃபல ஹேதுர்போர் மாதே சங்கோஸ்த கர்மணி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். இதுல தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய கடமையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அழகான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற. நம்ம கடமையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கர்மன் ஏவாதிகாரஸ்தே, நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. கடமைன்னா என்னது? எனக்கு எதை சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு பேர் தான் கடமை. நானா பண்றதுக்கு பேரு கடமை கிடையாது. எனக்கு என்னோட ஆபீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சா என்னுடைய கடமை. எனக்கு என்னுடைய நாட்டுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சா கடமை. எனக்கு என்னுடைய குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை செஞ்சா கடமை. நானா ஒரு புதுசா ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு அது கடமைன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆபீஸ்லயும் சொல்ல முடியாது. அதே போல நான் என்னுடைய ஸ்கூல்லையும் சொல்ல முடியாது, என்னுடைய காலேஜ்லயும் சொல்ல முடியாது, என்னுடைய கம்பெனியும் சொல்ல முடியாது. என்ன பண்ணும்? கடமை அப்படிங்கிறது உண்மையில நமக்கு விதிக்கப்பட்ட விஷயத்தை செய்யறதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கடமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கர்மண்யேவாதி காரஸ்தே, நீ உன்னுடைய கடமையை செய்யணும். மா ஃபலேஷு கதாச்சன, பலனை எதிர்பார்க்க கூடாது. இது எல்லாரும் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்போஹோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல இந்த கடமையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்காது. நீ கடமை செய்யறே இல்லை. மா கர்ம ஃபல ஹேதுர்போர் மா தே சங்கோஸ்து அகர்மணி. அதே போல கர்மத்தை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காரு. இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றார். நாம் நம்முடைய கடமை செய்யும் பொழுது இந்த 3 விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னென்ன 3 விஷயங்கள்? முதல்ல நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும். 2வது பலனை எதிர்பார்க்காம செய்யணும். 3வது நான் தான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம செய்யணும். எனக்காக அப்படின்ற எண்ணம் இல்லாம செய்யணும். இந்த 3 விஷயங்கள் கடமையில ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்றேன். என்னது? பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். பலனை எதிர்பார்க்காம எப்படி கடமையை செய்யறது? நான் ஒரு வேலை செய்யறேன், வேலை செஞ்சா கண்டிப்பா சம்பளம் எதிர்பார்ப்பேன். சம்பளம் எதிர்பார்க்காம நான் எப்படி வெறும் கடமையை மட்டும் பண்ண முடியும் அப்படின்றது ஒருத்தர் கேள்வி. கிருஷ்ணர் அப்படி சொல்லுவாரா அப்படின்னா கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேன். கிருஷ்ணர் இடத்துலயுமா சொல்றாரு, நீ உன்னுடைய கடமையை பண்ணு, தாழ்ந்த பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உனக்கான பலன் கண்டிப்பா வந்தே தீரும். நீ என்ன பண்ணாத? தாழ்ந்த பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் விஷயம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா போனஸ் ஒர்க். நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் அதிக டைம் ஒர்க் பண்றேன். ஸோ அதிக டைம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண 500 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன்? நான் ஒர்க் பண்றேன், 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன். இதே இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அவருடைய வேலையை பண்ணிட்டே இருக்காரு, எக்ஸ்ட்ரா டைம் கூட பண்றாரு. அந்த 500 ரூபாய் வேணாம்னு சொல்லிட்டேன். வேணாம் சார், நான் செய்யற வேலைக்கு போதும் சார், எனக்கு இதுவே போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் விட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நபருக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இவர் பரவாயில்லையே, சின்சியரா ஒர்க் பண்றாரு அப்படின்ற நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒருத்தரை மேல பொசிஷனை கொண்டு போகணும், இல்ல மேல உயர்த்தி கொடுக்க ஒருத்தர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? முதல்ல இவர் தான் கேட்பாங்க. ஏன்னா இவருக்கு நல்ல குணம் இருக்கு. இவர் கடமையை பண்ணாரு, தாழ்ந்த பலனை எதிர்பார்க்கல. தாழ்ந்த பலனா என்னது? அந்த 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அந்த 500 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இப்போ அவருக்கு என்ன கிடைச்சது? உயர்ந்த பதவி கிடைச்சது இல்லையா? அதனால நாம் நம்முடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு போகணுமே தவிர பலனை எதிர்பார்க்க தேவையில்லை. அதற்கான பலன் கண்டிப்பா வந்தே தீரும். அதான் சொல்றாரு. முதல்ல கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய கடமையை செய், தாழ்ந்த பலனை எதிர்பார்க்காத உனக்கான உயர்ந்த பலன் பகவான் கொடுத்தே தீர்வார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்போஹோ. நீ தான் செய்யலாம் நினைக்காதப்பா. நீ எந்த கடமையும் செய்யறது கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தருடைய வீட்டுல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகனுக்கு பதட்டம் வந்துருது. ஐயோ, எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்றது தெரியல, எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, இந்நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, ஆம்புலன்ஸ் இருக்குமா, டாக்டர் இருப்பாரா, கூட்டிட்டு போனா எங்க அப்பா நல்லா ஆவாரா, என்ன ஆகுமோ, எங்க அப்பாவுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிடறாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் வராரு, பாக்குறாரு, நிலைமையை பாக்குறாரு. பாத்துட்டு என்ன செய்யறாரு? சரி, இவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு, நம்மள ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம் அப்படின்னு என்ன பண்றாரு? ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்தது, அப்பா கூட்டிட்டு போனாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட் பண்ணாங்க. அப்பா நல்லானாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. அடுத்த வாரம் பக்கத்து வீட்டுக்காரரு, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப அவர் ரொம்ப பதட்டமாக ஆரம்பிச்சிடறாரு. என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீட்டுக்காரர் அங்க போறாரு, பாக்குறாரு, ஆம்புலன்ஸ கால் பண்றாரு. ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த அப்பா கூட்டிட்டு போறாங்க, சேர்த்தாங்க, அவரும் குணமாயிட்டு வந்துட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. அது என்ன சார்,
எங்க வீட்ல பிரச்சனை வரும்போது நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க. உங்க வீட்ல பிரச்சனை வந்து நான் ஹெல்ப் பண்றேன். எங்க வீட்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியலையே. என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து உங்க வீட்ல ஹெல்ப் பண்ணும்போது, எனக்கு பலன் மேல உத்தேசம் கிடையாது. பலன் என்னது? இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ! எங்க அப்பாக்கு என்ன ஆகுமோ? எங்க அப்பாக்கு நல்லாகுமோ, ஆகாதோ? எங்க அப்பா உயிரோட இருப்பாரோ, இருக்க மாட்டாரோ? எங்க அப்பா இது செய்வாரோ, அதை செய்வார். அவர் என்ன பண்றாரு? ரிசல்ட்ட பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதே இந்த நெய்பர் என்ன பண்ணாரு? இந்த பக்கத்து வீட்டுக்காரரு, என்னுடைய கடமை என்ன? ஆம்புலன்ஸ கூப்பிடுறது. அவ்வளவுதான். ஆம்புலன்ஸ கூப்பிட்டு அவர ஏத்தி வச்சுடணும். அவரு இனிமேல உயிரோட வந்தா என்ன? வரலன்னா எனக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. அவருடைய கடமைய அவர் பண்ணிட்டார். அப்ப என்ன பண்றாரு? ரொம்ப கூலா பண்றார். அவருக்கு பற்று இல்லாம பண்றார். எது மேல பற்று இல்ல? தான் செய்ய வேண்டிய ரிசல்ட் மேல பற்று கிடையாது. கரெக்ட்டா வேலைய பண்ணிட்டாரு. ஆனா ரிசல்ட் மேல அவருக்கு பற்று கிடையாது. அதனால ரொம்ப கூலா பண்ணாரு. இதான் நான் புரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய கடமைய பண்ணும்போது என்னைக்குமே ரிசல்ட் மேல அட்டாச்மென்ட் வச்சுட்டோம் அப்டின்னா ரொம்ப பதட்டத்தோட இருக்கும். என்னுடைய பெஸ்ட்ட நான் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் அது நடக்கிறது நடக்கட்டும். அப்டின்னு சொல்லிட்டு பண்ண விட்டேன். அதான் சொன்னாரு, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்ம ஃபல ஹேதுர்போஹோ. நீ செய்பவன் அப்டின்னு நினைக்காதப்பா. இந்த உலகத்தில் நாம் எதையுமே செய்வது கிடையாது.